सीतापतिये नमः। श्री रामचंद्र प्रभु கடந்த சில நாட்களா என்னென்னவோ நடந்து போயிடுது. நான் பாலூர் அக்ரஹாரத்துல காலடி எடுத்து வச்ச உடனே நீங்க சொன்ன மாதிரி எங்க 5வது தலைமுறை ஒண்ணு சேர்றதுக்கு நீங்க காரணமா இருப்பேன்னு அது வாஸ்தவமாயிடுது. தேவா தினமா எல்லாம் தானா நடந்துட்டு இருக்கு. சிவராமனா இருக்கட்டும், கௌரியா இருக்கட்டும், இல்ல அவையமா இருக்கட்டும், அவ எல்லாருமே இந்த படத்தை பார்த்துதான் ஊர்ஜிதப்படுத்திண்டா. எனக்கு என்னவோ ரொம்ப படபடப்பா இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் இப்படி இருந்ததே இல்லை. சாந்தமா இருப்பேன். தான் ஆடாட்டாலும் தன் சத ஆடுன்னு சொல்லுவா இல்லையா, அதே மாதிரி அவையத்தையும் சிவராமனையும் பார்த்த உடனே என்னே அறியாம எனக்குள்ள ஒரு உணர்ச்சி பிரவாகம். நடந்தது நடக்க போறதுக்கு எல்லாத்துக்கும் நீதான் காரணம். இன்னும் கொஞ்ச நேரத்துல என் மச்சின சந்தானராமனோட பிள்ளை லக்ஷ்மணனை நான் சந்திக்க போறேன். அவ எப்படி இருப்பா, என்ன ஏதுன்னு அப்படிங்கிற ஆசையும் அபிலாஷமும் மனசுல ஓடின்னு இருக்கு. எல்லாம் உன்னோட அனுகிரகம். இவ எல்லாரையும் ஒன்னா சேர்ந்து பார்க்கணுங்கிறது எனக்கு ஆச்சரியமாவும் இருக்கு, ஆனந்தமாவும் இருக்கு. ராமச்சந்திரா. எஸ் மேடம். வாங்க வாங்க, ப்ளீஸ் கம். நமஸ்காரம். உட்காருங்க ப்ளீஸ். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். அதுல மேடம் உட்காருவாங்க ப்ளீஸ். என்ன சார் அப்படி பாக்குறேன்? இல்ல, உங்க மேடம் பல கம்பெனிக்கு சேர்மன் சொல்றேன், ஆனா வீடு ரொம்ப சாதாரணமா இருக்கு. மேடம்க்கு சிம்பிளா இருக்கிறதா பிடிக்கும். அஃப்கோர்ஸ் வேற பெரிய வீடெல்லாம் இருக்கு. அங்க ராஜேஷ் சார், பரமசிவம் சார்லாம் இருக்கா. அவ ஊர்ல இருக்கும்போது மேடம் அங்கதான் தங்குவா. அதர்வைஸ் இந்த வீடு தான். உட்காருங்கோ உட்காருங்கோ. தேங்க்யூ தேங்க்யூ. எஸ் மேடம், தேங்க்யூ. உட்காருங்க.
நீங்க என் சித்தி தானே? நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது நானே உன்னை தூளில போட்டு தூங்க வச்சிருக்கேன். அடிக்கண்ணா தூங்குறியா? அச்சச்சோ. காலம் எவ்வளவு வேகமா ஓடின்னு இருக்கு பாத்தியா? ஒரு விதத்துல உன்னோட அப்பா அம்மா பட்டணம் போறதுக்கு நான் தான் காரணமா இருந்திருக்கேன். அதோட விளைவை நினைச்சா எப்பவும் எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு, வருத்தமாவும் இருக்கு. அம்புஜம் அன்னைக்கு தூபம் போட்டு தூண்டி விட்டதே நான் தான். அதெல்லாம் நினைக்கும் போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க பட்டணத்துக்கு போயிடுங்க. எனக்கும் ஆசையா தாண்டி இருக்கு. ஆனா அவர் அதுக்கு ஒத்துக்க மாட்டார். சரி மணி, அப்போ இந்த குழந்தைகளுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்றீங்களா? ஆனா ஒண்ணு மட்டும் தீர்மானமா சொல்றேன், நீங்க இந்த ஆத்திலே இருந்தேன்னா உங்க குழந்தைகளுக்கு, அதுவும் லக்ஷ்மணனுக்கு ஏதாவது பாதகம் ஏற்படலாம். அது எப்படி அவ்வளவு தீர்க்கமா சொல்ற? ஏன் எதுக்குன்னு காரணம் எல்லாம் கேட்காதீங்க. ஆனா நான் சொல்றது சர்வ நிச்சயம் பூர்ண சத்தியம். இதோ நான் சொல்ல வேண்டியத சொல்லிட்டேன். நான் தூண்டி விடுறேன் மட்டும் நினைக்காதீங்க. நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்களே, இதே ஆத்துல இல்லாம இதே அக்ரஹாரத்துல வேறொரு ஆத்துக்கு ஜாக மாறிடுங்களே. அப்போ அப்பா பார்வையில இருந்த மாதிரியும் ஆச்சு, விலகி இருந்த மாதிரியும் ஆச்சு. இதெல்லாம் உங்க மேலேயும் உங்க குழந்தைகள் மேலேயும் அண்ணா மேல இருக்கிற அக்கறையினால தான் சொல்றேன். அதுக்கப்புறம் அப்பா சொல்ற மாதிரி ஏதா சௌகரியம். தெரியும் தெரியும். நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு விவரிச்சு அப்பா சொன்னார். அதை கேட்டு உங்க மேல கோபப்பட்டேன். அது மட்டும் இல்ல, மனசுக்குள்ள சபிச்சிருக்கேன். சித்தப்பா சித்தப்பா ப்ளீஸ் இங்கே பாருங்கோ, நடந்தது நடந்து போச்சு. அதை பற்றியெல்லாம் வீணா ஏன் இப்போ பேசிட்டு? இப்போ நாம எல்லாம் உறவுக்காராலாயிட்டோம். அதை நினச்சி சந்தோஷப்படுவோமே. உங்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஐ ஹாவ் டிசைடட் ஆஸ்திரேலியாவில் எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணிட்டு இங்கேயே செட்டில் ஆகிட போகிறேன். பட் அக்ரஹாரத்திலே இருப்பேனான்னு இப்போ என்னால் சொல்ல தெரியல. ஆனால் ஆஸ்திரேலியா விட்டு இங்கேயே வந்துட போகிறேன். ஆக்சுவலா இந்த மாதிரி எண்ணங்கள் இப்ப வெளிநாட்டுல இருக்க நிறைய பேருக்கு ஏற்பட்டு இருக்கு. இங்க பாரு கௌரி, நீ எங்க வேணா இருந்துக்கோ, அது உன்னோட இஷ்டம். ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய அந்திம காலத்தை பாலூர் அக்ரஹாரத்துல தான் கழிக்க போறேன். கவலைப்படாதீங்க சார், பாலூர் அக்ரஹாரத்துல இடவசதி செய்து தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஆனா அப்ப நீங்க இருந்த இடம் இப்ப கைமாறி யார் யாருக்கிட்டயோ போயிடுத்து. இருந்தாலும் உங்களுக்கு சௌரியமான இடத்த வாங்கி தர நான் ஏற்பாடு பண்றேன். ஆனா ஒரு விஷயம், உன்னை எப்படி கூப்பிடுறதுன்னே எனக்கு தெரியல. சரி விடு, லக்ஷ்மணனே கூப்பிட்டுக்கிறேன். நீக்கு நன்னா ஞாபகம் இருக்கு, நீங்கெல்லாம் பட்டணத்துக்கு போனதுக்கு அப்புறம் என் மச்சினர், அதாவது உன்னோட அப்பா, அக்ரஹாரத்துக்கு ஒரே ஒரு தடவை வந்திருந்தார். நான் அங்க இருக்கச்சே. அதையும் அப்பா சொல்லியிருக்கார். மொத்தத்துல ஒரே ஒரு தடவை தான் அக்ரஹாரத்துக்கு போனாராம். அதுவும் ஆத்து வாசல்ல நின்னு
மொல்ல அம்மா மண்ணி உங்களைத்தான் அம்மா. மண்ணி வலிக்கிறது. வர வர உனக்கு ரொம்ப சிஸ்டர்ஷ வேண்டி இருக்குடி. நோக்கு என்னடா? அம்மா பட்டணத்துல இருந்து மாமா வந்திருக்கா. என்னது? மாமா பார்ச்சினோ விளையாடாத. ஏற்கனவே எனக்கு வலி பிராணம் போயின்னு இருக்கு. ஆமாம்மா அங்க வந்து பாருமா. அண்ணா அண்ணா நமஸ்காரம் நமஸ்காரம். உங்களை எங்கேயோ எப்போவோ பார்த்ததான் ஞாபகம், ஆனால் சட்டுன்னு நினைவுக்கு வர மாட்டேங்கிறது. நீங்களே கொஞ்சம் உங்களை அறிமுகப்படுத்திக்கிறீங்களா? உங்களை தான். என்ன திம்பேர், நான் ஏற்கனவே மனசு நொந்து போய் வந்திருக்கேன். இப்போ இந்த குத்தலான கேலியான பேச்சு வேண்டாமே. அதுக்கு உண்டான நேரம் இது இல்லை. சந்தானம் வாடா. எப்படிடா இருக்க? வா வா உள்ள வா. ஏன்டா அங்கேயே நிக்கிற? உள்ள வா. அத்துமேர் வழி விட்டா தானே உள்ள வர முடியும். டேய் உள்ள வாடா. நான் ஏதோ என் சுபாவும் உனக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன், அதை போய் பிரிச்சு எடுத்துட்டு வாடா. வா. உன் முகத்தை பார்த்தாலே தெரியறதே நீ எவ்வளோ வேதனையோடு வந்திருக்கேன்னு. ஒரு 2-3 நாள் முன்னாடி தான் இவன் எல்லாரையும் பேசிட்டு இருந்தேன். மாமா ஆசைப்பட்ட மாதிரி எல்லாரையும் இந்த ஆத்துக்கு அழைச்சிட்டு வர வேண்டியது என் கடமைன்னு. அது சம்பந்தமா நோக்கு கூட ஒரு கடிதாசி போட்டிருந்தேனே, கிடைச்சதா? ஆமா திம்பேர், எனக்கு கடிதாசி கிடைச்சது. அதை படிச்சு பார்த்தோன்னே எனக்கு இருப்பு கொள்ளல. அதான் உடனே புறப்பட்டு வந்துட்டேன். சந்தானம், சீனு சொன்னா ஏதோ விளையாட்டா சொல்றான்னு நினைச்சுட்டேன். நீக்கு நம்பிக்கையே வரல. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எல்லாரும் க்ஷேமமா இருக்கேலோனோ? அம்புஜா குழந்தைலாம் எங்க? அக்கா அந்த தாம்பாளத்தை எடுங்களேன். எதுக்கா? அம்புஜத்தை பத்தி கேட்டேனே. முதல்ல இந்த பூ பழத்தெல்லாம் உள்ள வச்சுட்டு வாங்க. சீனு ஆத்துக்கு வந்திருந்தான். மச்சினர் வந்திருக்கிறதா சொன்னான். அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அம்புஜமும் குழந்தைகளும் வரல. இவன்ட்ட கேட்டதுக்கு எந்த பதிலும் வரல. संतान रामा, வாடா. எப்போ வந்த?